வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சிக்கன். எப்போதுமே நம்ம ஃபுட்டில் வந்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்குவோம், ஆனால் அதை எடுத்து வெளியில் போட்டுட்டு தான் நம்ம பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ அது வந்து வறுத்து அரைச்சிட்டோன்னாக்கா சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் சட்டியில். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இதை வந்து பசங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கணும். இது கொடுத்தோன்னாக்கா நல்லா முடி வளரும், பசங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும். அதனால் இதை வந்து அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ இந்த சிக்கனை வந்து குக்கர்லேயே தாளித்து விட்டுறேன். தண்ணியே ஊற்ற வேண்டாம், நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக விடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. 600 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்ல இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், சிக்கனோட கலர். அது வரைக்கும் நம்ம நல்ல இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதோட வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணல, மிளகாத்தூள். அதனால் மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கனில் நல்ல தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த வறுத்த நுணுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் கொடுத்தா போதும், நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆயிரும். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. கமகமன் வாசனை, நல்ல கருவேப்பிலையோட ஸ்மெல்லோட நல்லா இருக்குது. பாருங்கள், சிக்கனே க்ரீன் சிக்கனாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.